அக்கறையுமே எனக்கு இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, ஒரு நாட்டுடைய மன்னருக்கு ஓய்வு கிடைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க உங்க ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ப்பா. அப்பா, நாளைக்கு நான் பாரிஸ்க்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருந்துட்டு ஒரே வாரத்துல திரும்புறேன்ப்பா. வந்த உடனே உங்களோட பேசுறேன். பை பை. தேங்க் யூ அப்பா. லில்லி, நாளைக்கு நாம பாரிஸுக்கு புறப்பட போறோம். ஆடம்பரமான உடைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம். சிம்பிள் ட்ரெஸ் எடுத்து வச்சா போறோம். ஓகே? Bern University applauds Bharat. Mr. Bharat, son of Inspector General of Police in the state of Vasantapuri in India. என்ன, வசந்தபுரி சமஸ்தானத்து இளைஞன் பர்ன் யூனிவர்சிட்டி பரீட்சையில முதல்ல வந்தாரா? என்ன ஆச்சரியம்! பர்ன் யூனிவர்சிட்டியில முதலாவது வந்த மாணவர் மிஸ்டர் பாரத் அவரேதான். கொஞ்ச நாளா அவருடைய பேரும் போட்டோம் வராத பத்திரிக்கையே இல்ல. சரளா, என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை அவருக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் போய் உட்காருங்களேன், ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். சித்ரா, அவருடைய அறிவை மட்டும் பாராட்டு, அழக பாராட்டிடாத. பிறகு வம்புல தான் வந்து முடியும். ஷட், பேசாம போங்கடி. ஹலோ மிஸ்டர் பாரத். ஹலோ, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பர்ன் யூனிவர்சிட்டியில முதல் மாணவரா வந்தீங்கல்ல? எஸ். உங்க பேரும் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்தது. அதை நான் பார்த்தேன். இதனால இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வசந்தபுரி சமஸ்தானத்துக்கே நீங்க பெருமை தேடி தந்துட்டீங்க. அப்படின்னா நீங்க வசந்தபுரி சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களா? ஆமா, நான் இங்கதான் படிச்சிட்டு இருக்கேன். ஆஹா, நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு வசந்தி. எங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. ஐ சி. உட்காருங்க. நீங்க என் கூட சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் இன்னொரு சமயம் சந்திக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை சந்திக்க முடியுமா? நான் நாளைக்கு பாரிஸ்க்கு போறேன். வந்த பிறகு உங்களை சந்திக்க முயற்சி செய்றேன். பாரிஸ்கா? ஆமா. பாய். பாய். நீங்களே ஆடுறீங்களா? என்ன தடுமாற்றம்? அந்த மீசக்காரன் இல்ல? எந்த மீசக்காரன்? மீச வச்சிருப்பானே அவன் என் வாயை பிடிச்சி இந்த குரடை இன்னும் ஊற்றி அதுல வந்து ஆட்டம் தான். எல்லாத்தையும் எடுத்து வை. பேசக்கூடாது. பேசக்கூடாது? ஆமா, உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? இங்கதான் படுக்க போறீங்களா? அதான் கேட்கறேங்க. ஏங்க வீட்டுல கேக்குறாங்களே, சொல்லவனா? அப்படி பார்த்தா அடிக்க போறீங்களா? அவர்கிட்ட அப்படி பேசாத, அவருக்கு கொரோனர். அதுக்காக பேசாம இருந்தா எப்படி? அதானே, எனக்கு யாருமே கிடையாது நினைச்சியா? இது இருக்குதியா? அப்படி பார்த்தா ஐயோ, கொள்ளக்கூட்டம் கொள்ளக்கூட்டம். ஆமா, கொள்ளக்கூட்டமே தான். கட்டி கொடுத்துரு, கட்டி கொடுத்துரு. கட்டி கொடு, கட்டி கொடுத்தா நகை நட்டா இருக்கு. இருக்கிறத கட்டி கொடு. சோமநாதா, சோமு, ஒழுங்கா வியாபாரம் பண்ணிட்டு இருந்திய, எப்ப இவங்களோட சேர்ந்த வியாபாரத்துல நஷ்டமா? தலைவர் ஒண்ணு கூப்பிடுறாரு. ஒன்னதாண்டா. இதத்தான் கூப்பிடுறாரு. இதை வந்துடணுங்க, இதை வந்துடணுங்க. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? தெரியும், சொன்னா மறுபடியும். நீ நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ள கூட்டம் இல்லடா. அப்ப வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேச எங்களுக்கு நேரம் கிடையாது. எங்களை போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு. பயப்பட வேணாம். நாங்க சொல்றபடி கேட்டா அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ஆரம்பமே சரி.
நாங்க இதுக்கு பின்புறம் இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துல தங்க போறோம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க கூடாது. நாங்க இங்க தங்க போற விஷயம் உனக்கும் இவளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்க 2 பேருடைய உயிரும். அவ்வளவுதான். இன்னொருத்தர சொல்லுங்க. ஏன் நான் சொன்னது புரியலையா? சொன்னது புரியுது, ஆனா நீங்க ஆனா பொண்ணாங்கிறது தான் புரியல. அது எப்படிங்க அது? டேய், முதல்ல அந்த மண்டபத்துக்கு போற வழியை காட்டு. இல்ல காட்டுறேன். வாங்க. நான் சொன்ன காட்டாறு இதுதான். அதான் மண்டபம். எனக்கு வேலை இருக்கு, நீங்க புறப்படுங்க. நீ எங்க கூட வா. நான் எதுக்கு? அப்புறம் சொல்றேன். வசந்தி, அந்த பரிசுல ஏறு. நீங்களும் அவங்களோட புறப்படுங்க. உயிரோட திரும்பி வந்தா மறுபடியும் சந்திக்கிறேன். நான் மாத்திரம் சாகணும், நீ மாத்திரம் உயிரோட இருக்கணுமா? மோகின் ஞாபகம் இருக்கா உனக்கு? வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன், செத்தா உங்களோட தான் சாவேன்னு சொன்னீங்க. இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க வந்து சாவேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு அப்படி சொல்லிருக்கவே மாட்டேன். இந்த பெண்களே இப்படித்தான். என்ன மன்னிச்சிடுங்க தான். கால்ல விழுந்துதான் மன்னிப்பு கேட்கணும், தோல்ல விழுந்து கேட்க கூடாதுமா. விதி நம்மள பிரிக்குது. இரு, அந்த விதியை நானே கேட்கறேன். அல்லு விதி, விதி, விதி ஐயா. வேற வழி இல்லாம நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? இத பாருங்க, நல்ல பையனா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு புண்ணியம் தேடி கூடாதா? யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி தாண்டா செய்யறேன். நான் மரியாதையா பேசுறேன். மோகினி, கூப்பிடாரு பாரு. அவளை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏறு இதுல. ஐயோ நான் ஏறு. அவர் ஏறுனா ஏறு, இறங்குனா இறங்கு. ஐயா, பட. அடுத்த கட்டம் என்னவோ எங்களுக்கு வழிகாட்டு. இதுலயா? உள்ள நீங்க நிறைய தண்ணி போட்டீங்களா? இது ரோடு இல்ல வழிகாட்டுறதுக்கு. தண்ணி கூச்சிரணும், அது எங்க எழுந்துட்டு போதோ அப்படியே போகணும். அப்ப நீ முதல்ல போ. வாங்க வாங்க. இதுதாங்க அரண்மனையை சேர்ந்த நந்தவனம். இதுதான் அந்த காலத்துல ஆலமரமா இருந்துச்சு. ராஜாவும் ராணியும் ஆடி பாடி இங்கதான் மகிழ்வாங்க. இந்த அரண்மனை இருக்குது. இப்ப இருக்காரு பாருங்க, குணசீல மகாராஜா. அவருடைய முப்பாட்ட ஜெயசீல மகாராஜா கட்டி போட்டது. அந்த பெரிய பம்பு தெரியுங்களா? சிவாஜி தெரியுமா? சிவாஜி தெரியாது? மராட்டி சிவாஜி. மலையலின்னு சொல்லுவாங்களே, சும்மா பொழுது போகிறதுக்காக இங்க வந்து தங்கினாரு. இந்த ஜெயசீல வாய வச்சு சும்மா தானே இருக்கணும். சிவாஜி வாய விடுவானா? வீரங்க வச்சா நொறுக்கணும் அரண்மனையை. அப்ப படுத்ததான், அப்புறம் எந்திரிக்கவே இல்லையே. வாங்க, இன்னும் உள்ள என்னென்ன படிக்காங்கன்னு காட்டுவாங்க. இதுதாங்க உல்லாச மண்டபம். இங்கதான் மகாராஜாவும் ராணி உட்கார்ந்து சீட்டு விளையாடுவாங்க, ரங்கு ஜூது. அந்த காலத்து ஏரியா சீட்டு சதுரங்க ஆடி இருப்பாங்க. சரியா சொல்லிட்டேன், அதுக்காக என்ன செத்த மகாராஜா வந்து தலையெடுப்பாரா? அங்க வாங்கயா, அது குதிரையா, நீயே போற. வாங்க வாங்க. மேல ஜெயஸ்ரீ ஒரு பூட்டு அடிச்சிருக்கா பாருங்க. இதுதான் மாடி போற படி. படி தெரியாதா உங்களுக்கு? போர்ச்சுகீஸ் அரசாங்கத்தால் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ராணுவ தளவாடங்களை ஏற்றி வந்திருக்கும் கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பது மக்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே அந்த கப்பலுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனே கவனிக்கவும். எஸ். நம் விருந்தினர்களாக தங்கியிருக்கும் கப்பல் அதிகாரிகளை உற்சாகப்படுத்த கேளிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். எஸ். ஷூட் பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான செய்தியோட வந்திருக்கேன். இவானுடைய அநியாயமான ஆட்சியை கண்டு கொதிப்படைஞ்சு போயிருக்கிற மக்களை அடக்க
வெளிநாட்டிலிருந்து ஒரு கப்பல் நிறைய வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வரவழைச்சிருக்கான் திவான். ஆமா, அந்த கப்பல் இப்ப துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. ராணுவத்தை அதுக்கு காவல் போட்டிருக்காங்க. நம்முடைய மக்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாய்களைப் போல அவர்களை கொன்று குவிக்க வேற்று நாட்டு ஆயுதங்களா? நாளைக்கு ராத்திரி அந்த கப்பலை வெடி வச்சு தகர்க்கணும். அது நம்மால் முடியும். நிச்சயமாக முடியும். யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான். சிங்காரியா இங்கிருந்து துறைமுகத்துக்கு நீஞ்சி போறதுக்கு எவ்வளவு தூரம்? 2 பரலாம். அவ்வளவுதானா? ஏ, எதுக்கு நான் கடல்ல ஆழம் பத்தாது, நீஞ்ச முடியாது. நீங்க மாத்திரம் போயிட்டு வாங்க, ஒரு பய கிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். யாரும் என் கூட வர வேணாம், எல்லாரும் இங்கே இருக்கு. சங்கர், பாரத், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாட்டியத்துக்கு தலைமை தாங்க திவானை எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டா. நாட்டியத்துக்கா? ஆமா, நாம ஒரு நாட்டிய நாடகம் நடத்த போறோம். அதுக்கு திவான் தலைமை தாங்கணும். அது மட்டும் நடந்துட்டா அவனுடைய சரித்திரமே முடிஞ்சிடும். திவானை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நிஜமாவா? ஆமா, திவானுடைய அந்தாங்க ஏடிசி அடிக்கடி இங்க வருவான். அவனுக்கு என் மோகின் மேல ஒரு தனி சபலம். அதை உபயோகப்படுத்திக்கிட்டு எப்படா அந்த காரியத்தை சாதிச்சிடுறேன். என்ன மோகின்? அந்த முட்டாள் எனக்காக எதையும் செய்வான். வெற்றி நமக்கு தான். அக்கிரமக்காரன் அவங்க திவானு. என்னது? அட, சந்தோஷத்திலையும் ஆத்திரத்திலையும் சொல்றது இல்ல, அந்த அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன் அவங்க திவானு. இவ்வளவு பெரிய பங்களாவுல 500 பேர் குடுத்தல இருக்கலாம் போல இருக்குது. ஏப்பா ஜவானு, உங்க திவானு தனியாவா இருக்காரு? பயமா இருக்காது? இப்ப நீ சொன்னது அவர் காதுல விழுந்தது. உன்னை இந்த இடத்திலேயே சுட்டு விடுவார். ஒண்ணு பண்ண, நீ தலைமை தாங்க, நான் அவரை பாப்பான அவர் என்னை சுடுவானே. என்ன மோகி? கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? பேசாம என்ன? திவான் அவர்களே, நான் ஏற்கனவே தங்களிடம் சொல்லியிருந்தேனே நாட்டிய கோஷ்டி என்று. இவர்கள்தான் தங்களை தலைமை தாங்க சொல்ல நேரில் வந்திருக்கிறார்கள். இவளா ஆட போகிறாள்? ஐயா, இவ அண்ணா ஆட பாக்குறது, இவன் ஆட மாட்டாள். இவங்க அக்கா ஆடுவார்கள், பார்க்கலாம். நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று ஏன் முடிவு செய்தீர்கள்? நேரம் அப்படி, வேற வழி இல்ல. நீங்க தாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் ஒரு கலப்பைத்தியம் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அது இல்லைங்க, இந்த நாட்டுக்கே நீங்க தான் அதிபதி. நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை இல்லையா? நாட்டியம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? நீங்க வர வேண்டியதா, உடனே மணி அடிக்கும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். திவான் 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 திவான், பதில் சொல்லாமல் போகிறீர்களே. கவலைப்படாதே, வந்துடுகிறேன். வருகிற 23ஆம் தேதி திவான் நாட்டியமாட ஒத்துக்கொண்டு விட்டார். இல்லை, நாட்டியம் திவானுக்கு தலைமை தாங்க ஒத்துக்கிச்சு. இல்லை, திவான் நாட்டியத்தை தாங்குறார். ஐயோ ஐயோ, திவான் தலைமை தாங்க ஒத்துக்கிட்டார். அப்படி சொல்லலாம். சின்ன விஷயம், கோமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு நாட்டியம் ஆட போதே, அது மோகின் இல்லையே. வசந்தி, சந்தர், சமம்.
நான் இங்க நிக்கிறேனே, பரவாயில்லையா? ஐயோ, திட்டமே இப்பதான் உருவாயிட்டு இருக்குது. இதான் முதல் கட்டம். ஆமா, இதுதான் முதல் கட்டம். அப்படியே உட்கார். சங்கர், இதுதான் நாட்டிய மேடை. இது ஜனங்க. டிக்கிதான் திவான். ஐயோ, நானா? இந்த இடத்துல தான் திவான் உட்கார்ந்து நாட்டியத்தை ரசிக்க போறான். உட்காரடே. அடையாளமே தெரியாம அரபு நாட்டு உடையில நாம எல்லாரும் இருக்க போறோம். அரேபிய அழகியா வசந்தி மேடையில நாட்டியம் ஆடுவான். நானா? ஆமா, நீதான். அது ஒரு அழிவு நாட்டியம். உன் பக்கத்துல நான் சவுக்கோடையும் கை துப்பாக்கியோடையும் நின்றுட்டு இருப்பேன். மகராதிங்க. பலிச்சுதா? இல்ல, வலிக்கவே இல்ல. என் திட்டத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க. சோமு, மின்சார விளக்குகள் எரியறதுக்கும் அணையறதுக்கும் உன் பக்கத்திலேயே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும். அதை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த நாட்டியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வசந்தி பாடிக்கிட்டே ஆடுவான். இல்ல அவ ஆட மாட்டா. என் வலது கையில இருக்கிற சாட்டையினால அடிச்சு அடிச்சு நான் அவளை ஆட வைப்பேன். என் இடது கையில இருக்கிற துப்பாக்கி திவானுடைய மார்பையே குறிபாக்கும். நீ இப்படி இடையில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த திவானுக்கு ஏற்பட போகும் கதி உனக்கு இப்பவே ஏற்பட்டு. சங்கர், 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 சங்கர். இந்த நாட்டிய குழுவுக்கு நீதான் தலைவன். திவான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கர், நான் வசந்தி அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ எண்ணிக்கிட்டே வரணும். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் கவனமா எண்ணணும். எண்ணிக்கையில தவறே ஏற்படக்கூடாது. சோமு, நான் வசந்திய 15வது முறை சவுக்கால அடிக்கும் போது அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா விளக்குகளும் ஒரே சமயத்தில் அணையணும். அது உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? 15வது சவுக்கடி சோமு விளக்கு அணைச்ச உடனே கண்டு வைக்கிற நேரத்துல நான் திவானை சுட்டுடுவேன். இருட்டு, குழப்பம், கூச்சல், இதுக்கு மத்தியில நாம தப்பிச்சாகணும். அது சரி, குறி தவறாம சுட்டாகணுமே. நான் வச்ச குறி தப்பாதுங்கிறத இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். 12, 13, 14. என்ன சொல்லுகிறாய்? புரட்சிக்காரர்கள் வெடிகுண்டு வைத்து கப்பலை தகர்த்து விட்டார்களா? அவமானம், அவமானம். கப்பலை காப்பாற்ற தவறிய பொறுப்பற்ற ஆட்களையும் அதிகாரிகளையும் உடனே கைது செய்து கடுமையான தண்டனை அளியுங்கள். இது என் கட்டளை. முட்டாள்கள், கையால் ஆகாத கோழைகள், 4 நாய்களை சுட்டுத் தள்ள திறமையற்றவர்கள் வீரர்கள். வெட்கக்கேடு. புரட்சிக்காரர்கள். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே எனக்கு எதிராக புரட்சி செய்யட்டும். அவ்வளவு பேரையும் கொண்டு குவித்து இந்த நாட்டையே சுடுகாடாக்கி விடுகிறேன். புரட்சி தலைவன் பாரத்தை உயிருடனோ பிணமாகவோ என் முன் கொண்டு வந்து நிறுத்துபவர்களுக்கு ₹1,00,000 இனாம் இப்போதே அறிவித்து விடு. உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு ரூபாய் 1,00,000 இனாம். மடையனுங்க போட்டோ பிடிக்கும் போது நின்னாருல்ல, அப்ப விட்டுட்டானுங்க. இப்ப புடிச்சு கொடுத்தா ₹1,00,000 தரானுங்களாம். அது பழைய போட்டோடா மடையா. பாருங்க, ₹1,00,000 பரிசு. நம்ம பாரதனுடைய உயிரை திவான் எவ்வளவு மலிவா எடை போட்டுட்டான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ₹1,00,000 எவ்வளவு பெரிய கணிசமான தொகை. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 எவ்வளவு அழகான பணக்கார வார்த்தை. விளையாடாத. நான் உணரல. பாரத்தோடைய உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா போதும் என்னுடைய ரத்தத்தை சிந்த கூட தயங்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? என்னுடைய ரத்தத்தை சிந்த கூட தயங்க மாட்டேன். ஏற்கனவே நேர்ந்துவிட்ட தவறு மறுபடியும் நேரக்கூடாது என்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் இது.
இனிமே என் குறி பார்வையில மட்டுமல்ல, எண்ணத்திலையும் சிந்தனையிலும் கூட இருக்கும். பாரத், அந்நிய ஏஜென்ட் சந்திக்க ஆரண்யபுரிக்கு போயிருக்கிற திவானும் மற்ற ராணுவ போலீஸ் அதிகாரிகளும் இன்னைக்கு புறப்பட்ட தலைநகருக்கு வரப்போறாங்க. என்ன திவான் தலைநகருக்கு வராரா? என்ன திமிர்! ஐயோ, எனக்கு உள்ளுக்குள்ளே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அப்போ என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எனக்கு வீரமே வர்றதில்ல. தப்பி தலை வரும்போது இப்படி அடக்கிடுறீங்க. அட போங்கப்பா. அவங்க தனி ரயில்ல வர்றாங்களாம். குறிஞ்சி மலை பள்ளத்தாக்குல ரயில் அந்த பாலத்து மேல வர்ற போது அந்த பாலத்தோட ரயில வெடிகுண்டு வச்சு தகர்த்தெறிய சரியான சந்தர்ப்பம். என்ன பாரத், சரியா ராத்திரி 11 மணிக்கு ரயில் அந்த பாலத்தை கிடக்கும். இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாரு. என்ன பாரத் யோசிக்கிறேன்? அவர் யோசிக்கல, தயங்குறார். ஓ, இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் அதே ரயில்ல வர்றாருல்ல. என்ன இருந்தாலும் பாவம் சாப்பினார் இல்ல. தியாகம் செய்யறதுக்கு தந்தையினுடைய ரத்தம் வெறும் தண்ணீர் இல்லையே. என் மனசாட்சி சந்தேகிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த திட்டத்தை நாம எப்படி நிறைவேற்ற போறோங்கிறத பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சந்தா, அந்த ரயிலுக்கு நாம வெடி வைக்க தான் போறோம். அதை நான் ஆட்சேபிக்கிறேன். வசந்தி, ஒரு அயோக்கியனை கொல்றதுக்காக சில நல்லவங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான மக்களுடைய நல்வாழ்வுக்காக சில நல்லவங்களை பலி கொடுக்கறதுல பாவம் இல்லை. நாட்டுப்பற்று தேவைதான், ஆனா அதுவே வெறியா மாறக்கூடாது. இது வெறியில வசந்தி. நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டேன்னு சபதம் செய்தேனே, அந்த கொள்கைக்கு ஏற்பட்ட சோதனை. அப்போ நீங்க செய்த முடிவிலிருந்து மாறப் போறது இல்லையா? மாற போறதில்லை. பாரத், மஞ்சள் இழந்து மாங்கல்யம் இழந்து பட்ட மரம் போல் நிற்க போகும் உங்க தாய்க்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கணவர் இறந்துட்டார்னு கேள்விப்பட்ட பிறகு என் பதிலுக்காக அந்த தெய்வம் காத்திருக்காது வசந்தி, காத்திருக்காது. பாரத், இந்த திட்டத்தை நாம கைவிட்டுடுவோமா? முடியாது. என் முடிவை நான் மாத்திக்கவே முடியாது. வசந்தி, நீ உணர்ச்சிக்கு அடிமையாயிட்ட. நீ எங்க கூட வர வேண்டாம். எனக்கு உணர்ச்சியே கிடையாது. நான் வரலாமா? நீ எங்க கூட வர வேண்டாம். முட்டாள்கள் எங்களுக்கு தேவையில்லை. முட்டாள் வேணாங்கிற அப்புறம் நீ போற? சாரா, ஐயோ, திவான் தலைநகருக்கு வர போறாரே. என் கையை கால கட்டி போட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? தனியா விட்டாங்களே. தனியா நீ போல